Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பர்சன்ல வந்து ரிஃப்ளெக்சிவா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் பொசசிவ் கேசஸ்ல எப்படி வந்து பர்சன் சேஞ்ச் ஆகும்ன்றத பார்த்துருவோம். அண்ட் இந்த ரிஃப்ளெக்சிவ் இதுவும் எனக்கு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ யூ கேன் லெவரேஜ் தட். ஸோ பர்சனை வந்து ரிஃப்ளெக்சிவா எப்படி சேஞ்ச் பண்ணும் அண்ட் அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்கலாம். பர்சன்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நமக்கு முன்னாடியே தெரியும். சப்ஜெக்டா இருக்கும்போது அது ஐ அப்படின்னு இருந்திருக்கும். பட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது என்ன மீனிங்னா நானாகவே அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த இதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து செல்ஃப் செல்ஃப் அப்படின்னு ஆட் பண்ணிருப்போம். அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே ஒரு விஷயத்த பண்றதுக்காக நானாவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நானாகவே அப்படின்னு சொல்றதுக்கு மை செல்ஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நாங்களே, இது வந்து ப்ளூரல் இல்லையா? நாங்களே அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் செல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலர்ல வரும்போது நமக்கு செல்ஃப் அப்படிங்கிறதுல முடியும். அண்ட் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால நம்ம செல்ஸ் அப்படின்னு போகணும். இந்த இடத்துல அவர் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ப்ளூரல் தான் இந்த சைடு யூஸ் பண்றோம். ஸோ அவர் செல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலா வந்து சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் சேஞ்ச் பண்றதுக்கு நைஃப் அப்படிங்கிற வேர்டுமே இந்த மாதிரி எஃப்இல முடியறது எல்லாமே நம்ம எஃப்இ ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம் இல்லையா? லைஃப் அப்படின்னா லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து எஃப்ல முடியறதுனால நம்ம வந்து ப்ளூரலா சேஞ்ச் பண்ணும்போது விஇஎஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணணும். எந்த இடத்துலயுமே வந்து ப்ளூரல்ல தெம் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. தெம் செல்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யுவர் செல்ஃப் செகண்ட் பர்சன்ல யூ அப்படின்னு இருக்கும். அந்த யூன்றது யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளூரல்ல வரும்போது யுவர் செல்ஸ் அப்படின்னு வரும். யூஸ்வலா வந்து இந்த செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டா ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும்போது நமக்கு இங்கேயும் யூ தான் இருக்கும், ப்ளூரல்லையும் யூ தான் இருக்கும். பட் இன் ரிஃப்ளெக்சிவ்ல வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க ஒருத்தர் மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்களாகவே அப்படின்னு சொல்றது அர்த்தம். இங்க வந்து சிங்குலர்னால நீயே பண்ணிக்கலாம், நீயே வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கலாம், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீயே அப்படின்னு வரும். இது வந்து நீங்களாகவே அப்படின்னு வரும். அதே மாதிரி தேர்ட் பர்சன்ல ஹி ஷி இட் அப்படிங்கிறத ஹிம்செல்ஃப், ஹெர்செல்ஃப், இட் செல்ஃப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே அப்படின்னு அர்த்தம். ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளே. இட் செல்ஃப் அப்படின்னா அதுவேன்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்றதுனால அதுவே அப்படின்னு வரும். தெம்செல்ஸ் அப்படிங்கும்போது அவர்களாகவே இல்லைன்னா அவர்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். அண்ட் லெட்ஸ் மூவ் டு தி எக்ஸாம்பிள்ஸ். ஐ டிட் தி ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐ அப்படிங்கிறதுக்கு இங்க மை செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஐங்கிற சப்ஜெக்ட் வரும்போது தான் நம்ம மை செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுலயுமே வந்து நம்ம மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. யூ டிட் தி ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ டிட் தி ஒர்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ டிட் தி ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னா இந்த ஒர்க்கை நானே பண்ணிட்டேன் அப்படின்ற மீனிங். பட் ஐ மை செல்ஃப் டிட் தி ஒர்க், இந்த இடத்துல இந்த ஐக்கு அடுத்தே நம்ம வந்து மை செல்ஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம்னா இன்னும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதா அர்த்தம். இதுல வந்து நார்மலா என் வேலையை நானே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மை செல்ஃபை வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணீங்கன்னா நானே அந்த வேலையை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலருக்கு நான் பண்ண மாதிரி நீங்க வந்து ப்ளூரலுக்கு அண்ட் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு நீங்க உங்களோட ஓன் சென்டென்சஸ் ட்ரை பண்ணிட்டு அண்ட் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. I'll check it. And that's it with the lesson today. I'll meet you with another interesting session. Until then, bye.